ஹலோ எவ்ரிவன், நாம இன்னைக்கு ஐடிஎல்இ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சர்ச் பட்டனில் ஐடிஎல்இ டவுன்லோட் என்டர் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு டவுன்லோட் பைத்தான் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பைத்தான் 3.12.0 அப்படிங்கிற இங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸில் மேலே உங்களுக்கு டவுன்லோட் போட்டு காமிக்கும். ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸில் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, 8 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். நான் 10 Pro யூஸ் பண்ணுறதுனால எனக்கு மேலே காமிக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைல் வந்து உங்களுடைய நெட்டை பொறுத்து சீக்கிரம் இறங்கிறது. உங்களோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா எப்படி பைத்தான் 3.12.0 -AMD64 அப்படிங்கிறது இறங்கும். இங்கே ப்ராக்கெட்டில் நான் வந்து 3 டைம் எனக்கு ஃபைல் இன்க்ரீஸ் ஆகிக்கிறதுனால எனக்கு 3 வந்திருக்கு. நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராக்கெட்டில் எந்த நம்பருமே வராது. ஆக்சுவலாக ப்ராக்கெட் இந்த இடத்துல வராது. .exe அப்படின்னா இந்த ஃபைல் நேம் exe. ஜஸ்ட்டு ஃபைலை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. எனக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குது சரி ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை. இப்போது பைத்தான் ஐடிஎல்இ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. பர்மிஷன் கேட்குது, உங்கள் சிஸ்டம் பர்மிஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு சில பர்மிஷன் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பீங்க, ஸோ அதெல்லாம் பர்மிஷன் கேட்காது ஒரு சில சிஸ்டம்ஸ்க்கு. இப்போ என்னுடைய பைத்தான் ஐடிஎல்இ இன்டர்பிரட்டர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்டர்பிரட்டர் அப்படின்னா இப்போ C++லாம் வந்து நம்ம ஒவ்வொரு கோடுமே நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும். கம்பைல் அப்படின்னா கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 0 and 1 மட்டும்தான். அந்த 0 and 1 கம்பைல் ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது டேரெக்டாக என்ன கோட் கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு வந்து அவுட்புட் தந்துடும். சென்டர் நம்மளுக்கு லாஜிக் செக் பண்ணும். யூஸிங் பைத்தான் லாங்குவேஜாக இருக்கட்டும் மற்ற லாங்குவேஜாக இருக்கட்டும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பைத்தான் சொல்ல போகிறது இது ஒரு இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆஃப்டர் நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்றோம், ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம சர்ச் பட்டனில் கீழே வந்து சர்ச்சில் ஐடிஎல்இன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐடிஎல்இ பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் கொடுத்துக்கிறோம். ஓப்பன் கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஷெல் மாதிரி உருவாகும். அது என்ன ஷெல்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ரன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் சாம்பிள் ரன் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட்டுக்குள்ளே பேரதிஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டபுள் கோட்ஸுக்குள்ளார ஹரி டெக்னாலஜி பிரிண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஐடிஎல்இ பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ரைட் சைடில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும், அதையும் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.